பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பயங்கரமாக கேன்சர் கட்டு மாதிரி பேக் சைடில் வந்துடுச்சு. அப்புறம் இது கேன்சரே தான், வேற இல்லை. வார்டனம்மா சொல்கிறாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. நான் சொல்லிட்டேன், போகமாட்டேன் ஆண்டவரே, நீ இடத்தா இதில் எடுத்துக்கோன்னு சொல்லி அப்போ நல்ல மும்முரமாக விசுவாசத்தில் வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து, மகளே, இந்த உலகத்தில் எல்லாம் லஞ்சம் வாங்கின்னு சுகம் கொடுக்குறாங்க, நான் வந்து உனக்கு இலவசமாக சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் சொப்பனத்தில். முதுக வந்து தட்டி அன்றைக்கி ராத்திரியே 4 கட்டியும் என்னாச்சு, உடஞ்சி ரத்தம் சீழு வெளியேறிச்சு. மனுஷங்கிட்ட போய் கொடுத்துருந்தா ஆப்ரேஷன் பண்ணி பயங்கரமாக படுக்க வச்சுப்பாங்க. என் தங்கச்சி அங்கே படிச்சுட்டுருக்குறா, தனமணி. எடி, இது கொஞ்சம் எண்ணெய் போடு, இந்த பாரு, நல்லா சுடு தண்ணி ஊற்றி எல்லாம் போய் கழுவின்னு பேக் சைடில் வந்துட்டுக்கிறேன். அந்த குழியாக இருந்ததை பார்த்து முடியாத காயினாலும் பயந்துட்டு ஓடிட்டா. கையே எட்டலை எனக்கு பின்னால். எனக்கு